சாதாரண பையன். இவன் வந்து ரொம்ப இல்லை. தர்ஷனுக்கு யாருமே இல்லை. தர்ஷன் வந்து கிடைக்கிற வேலைக்கு எல்லாத்துக்கும் போவான். தர்ஷன் வந்து அந்த அளவுக்கும் படிக்கல. தர்ஷன் போய் அவனோட கிரஷ் கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கா. போய் அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். விட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் நிஷா அப்படின்னு. அதை கேட்ட தர்ஷனோட கிரஷும் என்ன நீ சொல்லணும் சீக்கிரமா சொல்லு, அப்படி என்ன விஷயம், ஏதாச்சும் காசு கீஸ் வேணுமா கேளுடா, தூக்கி போடுற அப்படின்னு சொல்றோம். அதை கேட்ட உடனே தர்ஷன் காசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்படி பேசுற, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் சொல்லணும்னு இவ்வளோ தான் வெயிட் பண்ண இல்லை நிஷான்னு சொல்றான். நீ என் கூட மட்டும் வந்துடு, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட தர்ஷனோட கிரஷும் ராணி மாதிரி பார்த்துப்பேன், அப்படியா நான் இப்போ எப்படி இருக்கேன், நீ வந்து மாசம்லாம் சம்பாதிக்கிறது வந்து நான் ஒரு நாளையே மேக்கப்புக்காக செலவு பண்ணுவேன், நீ போய் எனக்கு ப்ரப்போஸ் பண்றியா, மூஞ்ச பஸ்ட் கண்ணாடியில பார்த்துருக்கியா, மரியாதையை இங்க இருந்து போயிடு, நான் ஏதோ நீ என்கிட்ட காசு தான் பிச்சை எடுக்க வந்தேன்னு நினைச்சோ எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்றியா, எனக்கெல்லாம் ராஜகுமார் மாதிரி வாப்பில் கிடைப்பான், உன்ன மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது, கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு படிக்காத நாய் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்றியா, நான் கிறிஸ்டியோ அவனை திட்டி விட்டுறா. இது கேட்ட தரிசனம் எங்கிட்ட காசு இல்லாதது தான் ஒரே ஒரு காரணமான்னு கேட்கறான். அதை கேட்ட அந்த கிறிஸ்டியோ காசு மட்டும் இல்லை, என்கிட்ட அறிவு திறமை எதுவுமே இல்லை, அதனாலதான் நான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்ட தரிசனம் வேணா நிஷா என் மனசை பாரு, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும், நீ சொல்ற காசு பணம் பேர் எல்லாருமே ஒரு நாள் போயிடும், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். நீ எப்பயுமே ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்து சிரிப்ப, காலேஜ் வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்பயுமே என்னை பார்த்து நீ சிரிச்சுட்டு போவேன், என்னை பார்த்து ஒரு வாட்டி கல்லு கூட அடிப்ப, ஏன் ஒரு வாட்டி பாய் கூட காமிப்பா, அதெல்லாம் பொய்யா, எதுக்கு இப்போ என்ன ரிஜெக்ட் பண்ண, அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் எனக்கு தந்தன்னு கேட்கலாம். ரியாக்ஷன் பண்ணன்னு நினைக்கிறியா, ரியாக்ஷன்லாம் ஒன்றும் தரல, உன் மனசு கூட விளையாடினேன், இந்த மாதிரி தான் நான் நிறைய பசங்க மனசுக்குள்ள விளையாடுவேன், அது வந்து எனக்கு ஒரு கேம் மாதிரி, அப்பதான் எனக்கு வந்து ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி உணர்வு வரும், உன் கூட அப்படிதான் விளையாடினேன், அப்படியா நீ சார் என் கூட நீ நல்லாவே விளையாடின, ஒரு நாள் எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நீயே என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு தர்ஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பியே வந்துடும். இன்சிடென்ட் அந்த கொள்ள நாளில் தர்ஷன் வந்து எதுவுமே சாப்பிடல, எதுவுமே தண்ணி கூட குடிக்காம அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். மனசான குறைஞ்சி போச்சு, எதுவுமே பண்ணாமதான் ஒரே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் போகுது, ஊர் மக்கள் எல்லாருமே தர்ஷன் இந்த மாதிரி பண்றதை பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, தர்ஷன் நீயே அழுற, காசு காட்டி ஏமாட்டவதான் அழணும், அந்த அளவுக்கு நீ நல்ல மனசு இருக்கணும் பேர், நீ இப்பயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இது கேட்ட தர்ஷனும் சரி கல்யாணம் தான் பண்ணி பார்ப்போம், நம்ம வாழ்க்கை மாதிரிதான் அப்படின்னு அவனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். கொஞ்ச நாள் அவங்க எல்லாருமே சேர்ந்து தர்ஷனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. தர்ஷனோட கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்றாங்க. சிம்பிளா தர்ஷனோட கல்யாணத்தை ஒரு சிவன் கோயிலுக்கு முன்னாடி நடத்திடுறாங்க. எதுவுமே கிடைக்காது தர்ஷனு, அட்லீஸ்ட் இப்ப ஒரு கல்யாணம் மாதிரி நடந்துச்சு, எதுவுமே நமக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதாவே நடந்தது இல்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் சந்தோஷம் பண்றோம். 5 வருஷம் போகுது. 5 வருஷத்துக்கு அம்மா தர்ஷனுக்கு 2 குழந்தைங்களும் பிறக்குது. தர்ஷனோட மனைவி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா தர்ஷன் மேல. ஏன் நம்ம வந்து இன்னுமே ஏழையா இருக்கோம், நம்ம கல்யாணம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே ஏன் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 வேளை தான் சாப்பிடுறோம், இன்னுமே சாப்பிடுறது ரேஷன் அரிசி, நம்ம வீட்டுல ஒரு டிவி இல்ல போன் இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரே வேலைக்கு தான் போறீங்க, ஒரே சம்பளம் தான் உங்களுக்கு, ஒண்ணுமே நம்ம வீட்டுல மாறல, அதனால உங்களை விட்டுட்டு போலான்னு இருக்கேன், நம்ம குழந்தைங்களுக்கும் இப்ப ஃபீவர் அடிக்குது, நான் வந்து உங்களை விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், உன்னோட பிச்சைக்காரன் கூட எல்லாம் என் மேல என்னால வாழ முடியாது, நான் போய் செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இங்கே நீ இருந்து சாவு, இதுக்கு மேல நம்ம இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் 2 நாள் டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்று வீட்டுக்கிட்ட வரும், மறக்காம சைன் போட்டு இப்போ நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடும். இதை பார்த்து தர்ஷனும் என்னடா கொஞ்சமாச்சு வாழ்க்கை சந்தோஷமா போகுது, அதுக்குள்ள ஒரு ஆப்பு வரையன்னு நினைச்சேன், கரெக்டா ஆப்பு வந்துருச்சு, நினைச்சது தானே போட்டோம் அப்படின்னு சொல்லி தர்ஷன் ரொம்பவே உடஞ்சு போயிடான். உடஞ்சு போன தர்ஷன் சொல்றான், இங்க வந்து எல்லாமே காசுக்கு தான் மரியாதை, இங்கடா காசு இருந்தா நான் யாரை வேணா கொலை பண்ணலாம், யாரை வேணா கல்யாணம் பண்ணலாம், ஏன் யாரை வேணா நான் கூட்டிட்டு ஓடலாம், என்ன தப்பு பண்ணாலும் காசு நம்மளை வந்து காப்பாற்றிடும், அதனால காசு தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், இங்கடா காசு இருந்தா இருக்கு, நான் ஆசைப்பட்டு எல்லாமே கிடைச்சிருக்கும், காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக எனக்கு சாப்பாடு கிடைக்கல, துணி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, இதுக்கு மேல நான் எப்படி காசு சம்பாதிப்பன்றது முக்கியம் இல்லை, எப்படியாச்சும் காசு சம்பாதிப்பேன், யாருமே சம்பாதிக்காத அளவுக்கு அப்படின்னு தர்ஷன் கண்ணீர் ஓட்டுக்கிட்டே சொல்றான். மறுநாள் தர்ஷன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறான். ஊரை விட்டு கிளம்பும் போது அவன் விளையாடின இடம், அவன் வளர்ந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு போறான். இதுக்கு மேல இந்த ஊர்ல நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துதான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனும் ஊரை விட்டு கிளம்பிடுறான். தர்ஷனுக்கு இப்ப எங்க போய் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. போற இல்ல தர்ஷனை எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க, பிச்சைக்காரன் பாரு நம்ம ஊரை விட்டு கடைசியா போறோம், போடா திரும்பி வந்துடாதுன்னு எல்லாருமே அவனை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. அதுவும் ரொம்ப மோசமா, அவன்கிட்ட காசு இல்லாததாலதான் பொண்டாட்டி அவனை விட்டு வேறவங்க கூட போயிட்டா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. தர்ஷனை கண்ணீர் விட்டு அந்த ஊரை விட்டு வந்துடுறான். தர்ஷனும் பெங்களூர் வந்து ரீச் ஆகலாம். பெங்களூர் வந்த உடனே அவங்ககிட்ட காசுமே இல்லை, சாப்பிடுறது ஒண்ணுமே இல்லை. சரி வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு அவன் தேடுறான். எதாவது அர்த்தமே தேடுறான், ஏதாச்சும் வேஸ்ட் பொருள் போட்டுருக்காங்களா அப்படின்னு பாக்கலான்னு ஒரு கராஜ் கிட்ட வரான். அந்த கராஜ் கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே தூக்கி போட்ட பொருள் தான் இருக்கு. சரி இந்த குபராரு கிட்ட போய் பார்ப்போம் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தப்பதான் ஒரு மஞ்சள் பை தெரியுது, அதாச்சும் ஒரு கோனி பை தெரியுது. அந்த கோனி பைப்புள்ள என்ன இருக்கா அப்படின்னு திறந்து பார்த்துடலாம். உன்னால ஏதாச்சும் ஸ்டீல் சாமா இருக்கும், அதை போட்டாச்சு நீங்க சாப்பிடலாம்னு தர்சனம் அதை திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்த தர்சனுக்கு ஒரே ஆச்சரியம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ளூ ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. தர்சனம் வேற என்ன இருக்க போகுது, வேற ஏதாச்சும் ஸ்டீல் சாமான் தான் இருக்கும் அப்படின்னு திறக்க ஆரம்பிக்கிறான். திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுக்குள்ள ஒரே 500 நோட்டு, 500 ரூபாய் நோட்டுகளா இருக்கு. கிட்டத்தட்ட 500 ரூபாய் நோட்டுகளே ஒரு 500 கிட்ட இருக்கும் போல.
தர்சனுக்கு இதை பார்த்தோன்னே நெஞ்சே நின்று போச்சு. இதை பார்த்த தர்சனுக்கு இது கனவா நினைவான்னு ஒண்ணுமே புரியல. தர்சனோட நிச்சயத்துக்கு ஸ்டென் ஆயிட்டா. இது வேற யாரோட காசா இங்க யாராச்சும் வச்சுட்டு போயிட்டாங்களான்னு தர்சன், இல்ல வேற யாராச்சும் இங்க பாக்குறாங்களா, பாட்டு அவங்க பிடிச்சிருவாங்களா திருட அப்படின்னு மேலே எழுந்து பார்க்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல யாரும் மேல தர்சனம் யாரும் கவனிக்கவே இல்லை. சரி இந்த காசு டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம் தர்சனம் டக்குன்னு பிளான் போடுறான். யாருமே பார்க்காதப்போ அந்த மூட்டையை அவனோட முதுகுல சுமந்துக்கிட்டு அவன் ஊருக்கு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா ஒரு நாளைக்கு அப்புறமா தர்சன் அவன் ஊருக்கும் வந்து சேரான். வர வழியிலயோ அவங்க அதான் சொல்றாங்க, திரும்ப பிச்சைக்காரன் வந்துட்டா, வேற ஊருக்கு போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டா போல இந்த பிச்சைக்காரன். தர்சனை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. தர்சனம் யார்கிட்டயுமே ஒண்ணுமே பேசாம அமைதியா வரும். அமைதியா வந்த தர்சனம் டக்குன்னு வந்து அவன் வீட்டுக்கு கதவை மூடிடுறான். தர்சனுக்குள்ள இப்ப கேள்விங்க ஏற ஆரம்பிக்குது. இந்த காசு யாரோடது? ஒருவேளை இது ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் இருக்குமோ? ஒருவேளை அவங்க நம்மளை புடிச்சிட்டாங்க, நம்மளை போட்டு தள்ளுவாங்களே, இல்லை இந்த பணத்தை நம்ம திருடிட்டோன்னு போலீஸ் நம்மளை கைது பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? யாரோட பணம்னு கேட்டா, எப்படி எடுத்தோன்னு கேட்டா, சொன்ன காசு என்ன ஆரம்பிக்கிறான். காசு எண்ணி முடிச்சிடறா. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா தான் தெரியுது காசு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு. அப்பதான் தர்சனுக்கு புரிய வருது, நாமளும் ஒரே நைட்ல கோடீஸ்வரன் ஆயிட்டோம் அப்படின்னு. தர்சனும் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், இந்த காசை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வீடு தான் இல்ல, முதல்ல ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு நாளே போலாம் இருக்கிறதுல அந்த ஊர்ல ஒரு நல்ல வீடா வாங்கிடான். அந்த வீடுகாரனும் கேட்கறாரு, டேய் தர்சன் என்னடா நீ பிச்சைக்காரன் தானே, எப்படி நீ எல்லாம் வீடு அந்த அளவுக்கு காசை மறிச்சேன்னு கேட்கறான். அதை கேட்ட தர்சனம், இல்ல சார் நான் வந்து லோன் எடுத்தேன் அப்படிதான் வீடு வாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ வீடு மட்டும் தரது மட்டும் பாருங்க, காசு யாருதான் என்னன்னு சொல்லிட்டு வீடு வாங்கிடுறான். தர்சன் வீடு வாங்கின 10 நிமிஷத்துலயே அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு, டேய் தர்சன் என்னடா பிச்சைக்காரன் நீ எல்லாம் எப்படா வீடு வாங்கினா, எந்த வேலை கட்சியில் அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தா, எப்படா ஏதாச்சும் திருடி வந்துட்டு வேற ஊருக்கு போயிட்டு அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட தர்சனும், ஏன் நாங்களாம் வீடு வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிலண்டா அங்கிருந்து போயிடுறாரு. தர்சன் அந்த காசை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. சரி ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம், அப்பதான் யாருக்குமே சந்தேகம் வராது காசு வர்றது அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாரு. சின்ன மளிகை கடை தான். முதல் நாள் வந்து ஒரு சாம்பார் தூள், ஒரு உப்பு, சக்கரை அந்த மாதிரி தான் விற்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைக்கு எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. கடைக்கு கஸ்டமர் கூட தர்சனம் லேஸ் பேக்கெட், சிப்ஸ் பேக்கெட் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய மளிகை கடை மாதிரி வந்து எல்லாருமே தர்சனோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க. தர்சனம் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தந்தோம். வந்தா அவங்களும் தர்சனம் வந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சூப்பர் தர்சன், இப்படியே வளர்ந்துகிட்டே போ அப்படின்னு பாராட்டுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. தர்சனோட வியாபாரமும் நல்லா வளருது. தர்சனம் இன்னும் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணலான்னு இன்னுமே கொஞ்சம் காசு எடுத்துரும். ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலான்னு புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிடும். கம்பெனி ஓபன் பண்ணிட்டு ஒரு லாரி வாங்கிடும். அது லாரியில அவனோட லோடெல்லாம் அமுச்சு விட்டுரும். அதுல இருந்து அவனுக்கு இப்ப காசு வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே தர்சன பழைய மாதிரி கடன்காரன், பிச்சைக்காரன் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இப்ப எல்லாருமே தர்சன அமரன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பார்த்து தர்சனம், என்னவோ நீங்க கூப்பிட்டுக்கோங்க, நீங்க என்ன கூப்பிடாங்க வளர்ந்துகிட்டா இருக்க போற அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவரோட பிசினஸ் இப்ப நல்லா போக ஆரம்பிச்சது. எல்லா பிசினஸும் நல்லா போக ஆரம்பிச்சது. இதை பார்த்த தர்சனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இன்னொரு இடத்துல அவர் பயமும் எடுத்துக்குது. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகும், போலீஸ் ஒரே நைட்ல என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்ன எல்லாருமே திரும்ப ஃபர்ஸ்ட் மாதிரி பிச்சைக்காரன் கூப்பிடுவாங்க. இப்போதான் எனக்கு அமரன் அப்படின்ற ஒரு புது பேரும் கிடைச்சிருக்கு. இதையே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்னு வீட்டுக்கிட்ட வராரு. வீட்டுக்கிட்ட வந்ததுல அவரோட ஃபர்ஸ்ட் அதாவது டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டியும் அவரோட குழந்தைங்களும் இருக்காங்க. குழந்தைங்க சில வருஷத்துலயே வளர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க தர்சனை. அதை பார்த்து தர்சனம், நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்கன்னு கேட்கறான். அதை பார்த்த தர்சனோட மனைவியோ, விட்டுட்டு போனது நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பு தான், ஆனா உங்களை விட்டுட்டு போய் நாங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, உங்களை நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு நாள் நீங்க வளர்றீங்கன்னு தெரியும், அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல, அதனாலதான் உங்களை பார்த்து போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றான். கேட்ட தர்சனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாம நான் கடன் என்னப்போ இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம ஓடி போயிட்டா, இப்போ என்கிட்ட காசு வந்தது தெரிஞ்சியோ திரும்ப வந்திருக்கா அப்படின்னா இவன் வந்து காசுக்காக தான் வந்திருக்கா, எனக்காக வரலன்னு தர்சனுக்கு புரிய வருது. தர்சனோட குழந்தைங்களும் வந்துட்டு அப்பா உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி கேட்ட தர்சனம், உங்களை நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க மனைவி பார்த்து முறைச்சிக்கிட்டே, எங்கிட்ட இப்போ காசு வந்துச்சுன்னு தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அது கேட்ட மனைவியும், இல்லைங்க உங்க காசு பார்த்தாலாம் வரல, இப்போ நாங்கள் எல்லாருமே திரும்பி தான் வந்திருக்கோம், திரும்ப ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். உங்களோட அப்பா அதனால உங்களோட படிப்பு செலவு உங்களோட எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் உன்னையும் உங்க குழந்தைங்களும் என்னால் ஏற்றுக்க முடியாது, உங்களுக்கு நான் மாசம் காசு அனுப்புறேன், மரியாதை எங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதை கேட்ட அவங்களும், சரிங்க நாங்க எங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இதை பார்த்த தர்சனுக்கு இப்பதான் புரியாது அவங்க காசுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் போகுது. தர்சன் அவன் டிவி பார்க்கும்போது தான் ஒரு நியூஸ், எப்பயுமே தர்சன் நியூஸ் பார்க்கும்போது தான் அன்னைக்கு நியூஸ் பார்க்கும்போது தான் சொல்றாங்க, பிரேக்கிங் நியூஸ், பெங்களூர் பேங்க்ல இருந்து 1 கோடி ரூபாய் காணாம போயிருக்கேன், அது திருடனும் ஏதோ ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட தான் நான் காசை வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட தர்சனுக்கு நெஞ்ச நின்று போச்சு. ஐயோ நம்ம மாத்திடுவோமோ, நம்ம கரெக்டா குப்பை தொட்டில இருந்தா எடுத்துன்றது சொல்றாங்களே, என்ன பண்றது நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நியூஸ் சொல்றாங்க, அந்த குப்பை தொட்டிக்கிற போய் பார்த்ததுல அந்த காசு இல்லவே இல்லை, ஆனா கண்டுபிடிச்சிருவோம், 1 கோடி ரூபாய் யார்கிட்ட இருந்தாலும் நாங்க வீடு வேற போய் செக் பண்ண போறோம், பக்கத்துல இருக்கிற ஊர்கிட்டலாம்னு சொல்றாங்க.
உனக்கு கேட்ட தரிசனம் எப்படியாச்சும் அந்த 1,00,00,000 இப்ப நம்ம செலவு பண்ணணும் நம்ம மாட்டவே மாட்டோம் அப்படின்னு யோசிக்கிறான். தர்சனம் இப்ப ஏதாச்சும் பண்ணி இந்த 1,00,00,000 செலவு பண்ணிடணும்ட்டு ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கூலை கட்டுறான். அதுவும் ஃப்ரீயா எல்லாம் பசங்களும் படிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அதே கொஞ்ச நாள் அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டித்தரான். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தர்சன் பேர்லயே. தர்சன் அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் வேணா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஊர் மக்கள் எல்லாருமே அவனை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள்ல அவனை கடன்கார பிச்சைக்காரன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்ப அவனை கடவுள்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தர்சன் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. எல்லாருக்குமே காசு தரான் தேவைன்றப்போ. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தர்சன் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடும். அமெரிக்கால ஒரு பெரிய பிளாட் வாங்கிடும். அங்க அவனோட பசங்களை அவன் பண்டாட்டியை திரும்பவும் ஏத்துக்கிறாங்க. திரும்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். அங்கேயே பிசினஸ் பண்றான். இப்ப திரும்பவும் தர்சன் அவனோட காசை கோடீஸ்வரன். அந்த ஊரு விட்டு அவன் வந்துடும். அமெரிக்காலையும் தர்சன் ஒரு பெரிய பணக்காரன் தான். சரி இப்போ அவன் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு இடத்துக்கு சாப்பிடல போலாம் அப்படின்னு அவன் வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டு முன்னாடி நிஷா நிற்கிறான். அதுதான் தர்சனை ரிஜெக்ட் பண்ணால அதே நிஷா தான். அவன் என்னட்டு தர்சன் கிட்ட கேட்கிறான் தர்சன் எப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு நிஷாவை பார்த்தானே எல்லாமே ஞாபகம் வருது. நிஷா பண்ணது தர்சனை பிச்சைக்காரன் கூப்பிட்டது உன்னால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்னது அவனை செருப்பு மாதிரி ட்ரீட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அப்பதான் நிஷா தர்சன் கிட்ட வந்துட்டு எனக்கு காசு வேணும் தர்சன், அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். என் குழந்தைக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணும், அதுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது, நீதான் எப்படியாச்சும் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கலாம். அது கேட்ட தர்சனும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல நினைச்சா 2 கோடி தானே அவனுக்கு அமுச்சு விட்டுறோம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப அப்படின்னு சொல்றான். கேட்ட நிஷா உனக்கு என்ன என் மேல எந்த கோவமும் இல்லையான்னு கேட்கறான். அதை கேட்ட தர்சனும் கோவமா என்ன கோவம், உன்னை வந்து நான் இன்னுமே காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா உன்னை என்னால ஏத்துக்க முடியாது, உன் காசு வந்து நான் அமுச்சு வைக்கிறேன், ஆனா திரும்ப என்னை வந்து பார்க்க வந்துடாத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான். இது கேட்ட நிஷாவும் ரொம்ப நன்றி தர்சன், நீ வந்து உண்மையாவே ஒரு கடவுள் மாதிரி மனசா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். தர்சனும் ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் காசு அமிச்சுட்டு அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 கோடி ரூபாய் அமிச்சிடான். அதை பார்த்த நிஷா ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடா. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபீஃபா ஸ்டோரிஸ் பக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க பிடிக்கும். உங்களோட ஃபீஃபா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு என்னோட இன்னொரு சேனல் லிங்க் தர மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.